தாமரை வண்டியில போய் திருப்பியும் காரை ஃபாலோ பண்றாங்க. தமிழோட அம்மா அப்பா எல்லாம் சேதுவோட தங்கச்சி வளகாப்புக்கு வந்திருக்காங்க. பாண்டி கேக்குறாரு வசந்தி கிட்ட, மாப்பிள்ள தெரிஞ்சுதான் வர்றாரா? தெரிஞ்சா எப்படிங்க வருவாங்க? தமிழ் தான் எதையும் சொல்லாம கூட்டிட்டு வர்றா சேதுவ. வசந்தி, அப்பனா இங்க பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லு. மலரும் சேதுவும் வர்றப்ப அவங்க அம்மா வசந்தி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. பாண்டி வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு. சேது சொல்றாரு, தமிழு, உங்க அம்மாவை பாக்குறதுக்கு தான் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்தியா? ஆமா, இது யாரு வீடு? வசந்தி சொல்றாங்க, உள்ள போனா உங்களுக்கே தெரியும் தம்பி. பவானியோட ஹஸ்பண்டும் பவானியும் வந்து நிக்கிறாங்க. சேது பாக்குறாரு. என்ன தமிழ் இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருங்க, அதனாலதான் என்ன ஏதுன்னு காரணம் கேட்காம உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். எத்தனை வருஷம்னா இவகளை ஒதுக்கி வைப்பீங்க? அதுவும் இல்லாம இப்ப கர்ப்பமா வேற இருக்காங்க. அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. வீட்டுல இருக்கவங்க யாராவது வந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்காம நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பவானி சொல்றாங்க சேதுவை பார்த்து, நான் உங்களை என்னோட பெத்த அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன். அப்பா வரமாட்டாரு, அதனால எனக்கு வளையல் போட்டு சந்தோஷமா என்னை வாழ்த்திட்டு போ தம்பின்னு சொல்றாங்க. சேது வீட்டுக்குள்ள வர்றப்ப பழைய ஞாபகம் எல்லாம் வருது சேதுவுக்கு. சேது அதனால திரும்பி போறாரு. பவானி அழுகுறாங்க. அப்ப தமிழ் சொல்றாங்க, அப்பத்தா கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் கேட்டு சீர் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காண்டி அப்படின்னு சொல்றாங்க. பவானிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சொல்றாங்க, உங்க வீட்டு வளகாப்ப நடத்தி வைக்க அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் ஒரு தட்டுல புடவையும் பூவும் வச்சு பவானிக்கு கொடுக்குறாங்க. இத மாத்திட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க. வளகாப்பு சந்தோஷமா நடக்குது. சேது வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழுக்காண்டி. மலரு அவங்க அப்பா கன்னியப்பன் கிட்ட பொய் சொல்றாங்க, என் புருஷன் நல்லா பாத்துக்கிறாரு. கன்னியப்பனும் நம்பாத மாதிரி பேசுறாங்க. அப்ப போஸ் வர்றாரு. போஸ் வந்த உடனே கன்னியப்பன் கிளம்பி போயிடுறாரு. போஸ் சொல்றாரு தமிழ் கிட்ட, நடிச்சுக்கிட்டே இருந்தாதான் இந்த வீட்டுல உன்னால வாழ முடியும்.